ஹாய் சொந்தங்களே, எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, USCIS வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அனௌன்ஸ் படி அவங்க EAD பாலிசிஸை வந்து சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாரெல்லாம் அஃபெக்ட் பண்ண போகுது அண்ட் என்ன பாலிசி சேஞ்ச் பண்ணுறாங்க அண்ட் இது எப்போதுலேருந்து எஃபெக்டிவ் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க. நேற்று டிசம்பர் 4, 2025 USCIS வந்து அவங்களோட அஃபிஷியல் வெப் பேஜில் ஒரு நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. USCIS இன்க்ரீசஸ் ஸ்க்ரீனிங் அண்ட் வெட்டிங் ஆஃப் ஏலியன் ஒர்க்கிங் இன் த US அப்படிங்கிற தலைப்பில் அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து மேக்ஸிமம் வேலிடிட்டி பீரியட் ஆஃப் சம் எம்ப்ளாய்மெண்ட் ஆத்தரைசேஷன் டாக்குமெண்ட் வில் பி ரெடியூஸ்ட் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சர்டன் எம்ப்ளாய்மெண்ட் ஆத்தரைசேஷன் டாக்குமெண்ட் EAD கார்டு இருக்கு இல்லையா, அவங்களோட வேலிடிட்டி பீரியட் சிலது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணாலே ஒரு சர்டன் வேலிடிட்டி பீரியட் கொடுத்துருவாங்க. அது வந்து மேக்ஸிமம் வேலிடிட்டி பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேக்ஸிமம் வேலிடிட்டி பீரியடை குறைக்கிறோம் அப்படிங்கிறது தான் அந்த ப்ரெஸ் ரிலீஸில் இருக்க ஒரு மெயின் அஜெண்டா. ஸோ யாரெல்லாம் இதில் அஃபெக்ட் ஆக போகிறாங்க, இல்லை எந்தெந்த கேட்டகரிலாம் அவங்க வந்து ரெடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஃப்யூஜி, அப்புறம் அசைலம் சீக் பண்ணுறது, அப்புறம் இந்த ஹியூமனிடேரியன் பேசிஸில் சில அப்ளிகன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட EAD கார்டு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு சில கேசஸில் 5 இயர்ஸ் வரைக்கும் இருந்திருக்கு. அந்த 5 இயரை வந்து அவங்க 18 மந்த்ஸாக குறைக்கிறாங்க. சரி, இது எப்போதுலேருந்து ஆப்ளிகபிள் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 5, அதாவது இன்னைக்கு இல்லை இதுக்கு அப்புறம் அப்ளை பண்ணுற எல்லா அப்ளிகன்ஸ்க்கும் இந்த ரூல் வந்து ஆப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதோட TPS டெம்பரரி ப்ரொடெக்டட் ஸ்டேட்டஸ் ஆர் பரோல் ரிலேட்டட் ஸ்டேட்டஸ், இந்த அப்ளிகண்ட்டுக்கு ஜூலை 22, 2025 இந்த டேட்டுக்கு ஆன் ஆர் அப்புறம் ஃபில் பண்ணவங்க இல்லை பெண்டிங்கில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரூல் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த இதுதான் வந்து மொத்த பாலிசி ஹைலைட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டஸ், எந்தெந்த ஸ்டேட்டஸ்லாம் வந்து அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத அவங்க வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் இந்த H4 EAD அப்படி L2 EAD இந்த மாதிரி மற்ற EAD கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, இதெல்லாம் அஃபெக்ட் ஆகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி டாக்குமெண்ட்டில் அதை பற்றி அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை. விச் மீன்ஸ் சார், இந்த பாலிசி பிரகாரம் அந்த கேட்டகரி எல்லாமே வந்து அஃபெக்ட் ஆகலை. ஸோ நம்ம நார்மலாக இருக்கிற H4 EADs அப்புறம் L2 EADs அப்புறம் நிறைய அதர் கேட்டகரி EADs இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆகலை. இந்த பாலிசி எதை வந்து டார்கெட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அசைலம் சீக் பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் இந்த ஹியூமனிடேரியன் பேஸில் வரவங்க, அப்புறம் ரெஃப்யூஜி சீக் பண்ணுறவங்க, இந்த கேட்டகரி தான் அந்த பாலிசி வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இது ஏன் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இங்கே ஒரு சில பல இன்சிடென்ட்லாம் நடந்துச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சில சேஞ்சஸ்லாம் அவங்க கொண்டு வந்தாங்க. அதோட தொடர்ச்சியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அசைலம் சீக் பண்ண வரவங்க அவங்க ஒரு 5 இயர்ஸ் EAD கார்டு கொடுத்துட்டா அதுக்கப்புறம் திருப்பி ரெனியூ பண்ணுறது 5 வருஷம் கழிச்சு தான் வருவாங்க இல்லையா. ஸோ அதுக்கு நடுவில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ்ட் வெட்டிங் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க 5 இயர்ஸ்லேருந்து அவங்க 18 மந்த்ஸாக குறைக்கிறாங்க. விச் மீன்ஸ் நீங்கள் அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகும்போது ஏதாவது அவங்க வந்து அப்டேட் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்த்து அவங்க வந்து ஒழுங்காக தான் இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா செக் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க பண்ணுறதா இப்போ இருக்க எல்லாரோட அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அது போக இந்த நார்மலாக இருக்க H4 EADஸ்க்கோ இல்லை L2 EADஸ்க்கோ ஒரு மேக்ஸிமம் வேலிடிட்டி பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்காது. எதை வந்து பேஸ் பண்ணி வேலிடிட்டி பீரியட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அண்டர்லைங் H1Bயோட I-94 டேட் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் தான் H4ம் இருக்கும். அண்ட் அந்த H4 டேட் வரைக்கும் தான் வந்து H4 EADயும் கொடுப்பாங்க. அதனால் அந்த ஸ்டேட்டஸ் வந்து எப்பயுமே வந்து அதோட கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நம்ம H4 EADஸ்க்கோ இல்லை L2 EADஸ்க்கோ வந்து ஒரு மேக்ஸிமம் 5 வருஷம் பிளாக் இந்த மாதிரி அப்ரூவல் அப்படின்ற மாதிரி கொடுக்க மாட்டாங்க. ஸ்பவுஸோட வீசா எது வரைக்கும் வேலிடாக இருக்கோ அது வரைக்கும் தான் கிடைக்கும். ரெனியூவலுக்கு போகும்போது உங்களுக்கு செக் அங்கே வருது இல்லையா, அதனால் இது வந்து வேண்டான்னு எலிமினேட் பண்ணியிருப்பாங்களோ அப்படிங்கிறது என்னோட ஒரு பர்சனலான தாட். இல்லை திடீர்னு நாளைக்கு கூட ஏதோ ஒரு புதுசாக ரூல் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்னது நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது தான் தெரியும். இப்போதைக்கு H4 EADஸோ இல்லை L2 EADஸோ இந்த கேட்டகரியில் வரல. ஸோ இதை வந்து இந்த லீகலாக H4 EADஸோ இல்லை L2 EADஸோ மற்ற கேட்டகரி EADஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் வந்து இந்த ஆன்லைனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இதுக்கு கீழே வந்து செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பார்த்தேன். விச் மீன்ஸ் அவங்க எப்படின்னா, இப்போ 5 இயர்ஸ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வந்து ஒரு குட் அமௌண்ட் ஆஃப் டைம், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் நல்லா எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கலாம். நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை சில நேரத்துலாம் 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி போய்ட்டு ரெனியூ பண்ணிகிட்டு இருக்கோம். அதுவும் வந்து பேக்லாக்லாம் இருக்குது. நாங்களாம் ஏன் கஷ்டப்பட்டு இருக்கோம். ஆனால் இதுவே ரெஃப்யூஜியாக வந்தவங்களுக்கு 5 வருஷம் அப்படி கொடுக்குறதுலாம் எப்படி வந்து நியாயம் அப்படிங்கிற மாதிரி அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து சப்போர்ட்டிவாக நிறைய பார்த்தோம். இல்லை ஒரு சில பேர் வந்து இல்லை அவங்களோட சுச்சுவேஷன் வேறு அப்படிங்கிற மாதிரியான சில கமெண்ட்ஸும் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு மக்கள் இங்கே வந்து இது ரியாக்ட் பண்ணுறாங்க. ஸோ H4 EADs இந்த மாதிரி வந்து L2 EAD இந்த EADக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த ஆட்டோமேட்டிக் எக்ஸ்டென்ஷன் வந்து கேன்சல் பண்ணாங்க. ஸோ அதுவே வந்து ஒரு செக் வச்சா மாதிரி தான் இப்போதைக்கு இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து இருக்குது. அதனால் இது எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஒரு பாலிசி இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற மாதிரி கொண்டு வரதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி அப்படிங்கிறது என்னோட பர்சனல் தாட். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனோட அஃபிஷியல் USCIS பேஜ் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். அதோட சேர்த்து பாலிசி டாக்குமெண்ட்டை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அதில் உங்களுக்கு எல்லா கேட்டகரியும் வந்து லிஸ்ட்டாக இருக்கும். அதில் உங்களால் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அவ்வளோதாங்க, இந்த பாலிசி பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது நீங்கள் வந்து ஒரு பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க, 2 பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனாலோ, இல்லை நீங்கள் சொன்ன இந்த ஒரு
கருத்து எனக்கு மாற்று கருத்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனால தாராளமாக வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ டாடா, டேக் கேர், பை பை. அண்ட் சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப்.